அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பயன்படுத்தக்கூடிய கேபி ஜோதிடத்துக்கு ஃப்ரீ சாஃப்ட்வேருங்க. இப்போ வந்து தமிழ் லாங்குவேஜ்லேருந்து ஒரு 9 விதமான லாங்குவேஜ் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட்டான சாஃப்ட்வேர் தான். இடையில கொஞ்சம் விளம்பரம் வந்துனே இருக்கும். அதுதான் நம்ம கொஞ்சம் இரிட்டேட் ஆகும். மற்றபடி ரொம்ப பெஸ்ட்டான சாஃப்ட்வேர் தான். இந்த சாஃப்ட்வேர் வந்து அஸ்ட்ரோசேஜ் அப்படின்னு ப்ளே ஸ்டோரில் போட்டு சர்ச் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் வந்து நம்ம எப்படி கேபி அஸ்ட்ராலஜி ரீதியாக ஜாதகம் கணிக்கிறது அப்படின்னா, விளம்பரம் இடையில வந்துனே இருக்குங்க. மேலே இன்ட்டு கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா அறிக்கைகள்னு இருக்கும். அப்படியே ரைட் சைடு கிளிக் பண்ணிங்கன்னா கேபி முறைன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே வந்து பேர் ஏதோ டம்மியாக கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த்து டைமு எல்லாத்தையும் எடிட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து பிறந்த லொக்கேஷன் வந்து போட்டுருங்க. செட்டிங்கில் வந்து பார்க்குற போது கேபி பழைய அயனாம்சம் அதை வந்து கொடுத்துருங்க. ஜாதகத்தை கணிக்கவும் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஜாதகம் வந்து கணிச்சிரும். இது வந்து 12 பாவமும் நல்லா டிகிரி சுத்தமாக துல்லியமாக கொடுத்துருக்கோம். உள்ள கிரகங்கள் பாவங்கள் எல்லாமே இருக்கும். அப்படியே ரைட் சைட் தள்ளினீங்கன்னா கிரகங்கள் இருக்கும். அது என்ன ராசி அதிபதி நட்சத்திரம் உப நட்சத்திரம் உப நட்சத்திரம் எல்லாமே இருக்கும். இடையில விளம்பரம் வரும். அதை மட்டும் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து பாவ ஆரம்ப முனை, 12 பாவத்துடைய தொடர்பு, அடுத்து கிரக குறிகாட்டிகள், இது எல்லாமே இதில் இருக்கும். இதில் நீங்கள் தசாபுக்தி பார்க்குறதுக்கு கேபி கட்டன்னு இருக்கும். அப்படி கொஞ்சம் லெஃப்ட் சைட் தள்ளினீங்கன்னா இங்கே தசைன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு டைம் தசையை கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன தசை அப்படின்றத நம்ம வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? இது வந்து ஜாதக பலன் பார்க்குறது. பிரசனம் கணிக்கிறது அப்படின்றது திருப்பி முகப்பு வந்துட்டு அப்படியே கீழே வந்து டவுனில் அறிக்கைகள் அதை வந்து கேபி முறை கிளிக் பண்ணிட்டு மேலே டிஃபால்ட்டாக நேம் மட்டும் கொடுத்துட்டு இங்கே செட்டிங்கில் வந்து கேபி பழைய அயனாம்சத்தை கொடுத்துட்டு இங்கே கேபி ஹோரையன் 1 to 249 இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி நம்பர் என்ட்ரி பண்ணிக்கோங்க. நம்பர் 96 அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இங்கே வந்து 96க்கு உண்டான பிரசன்ன ஜாதகம் வந்து கணிச்சிரும். அவ்வளோதான். இது வந்து ஜாதக கட்டம். அடுத்து கிரகத்துடைய அமைப்பு, பாவத்துடைய ஆரம்ப முனை, அடுத்து கிரக குறிகாட்டிகள் எல்லாமே இருக்கும். தசாபுத்தி பார்க்கணும். அப்படியே ரைட் சைட் தள்ளிட்டு இங்கே தசைன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிட்டு இன்னொரு டைம் தசைன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து தசையோடைய தொடர்பு எல்லாமே வந்துடும். ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான சாஃப்ட்வேர் தாங்க. இடையில விளம்பரம் வரும். அது மட்டும் கொஞ்சம் நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு 9 லாங்குவேஜ் இந்த சாஃப்ட்வேரில் இருக்குதுங்க. ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு சாஃப்ட்வேரு. நல்லாயிருக்கும், பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.